தமிழக அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதை மக்கள் புரிந்து கொள்வதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி பாமகவினருக்கும் அப்பகுதி வாசிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் குடிசை வீடுகள், கடைகள், பேருந்துகள் அடித்து நொறுக்கி தீ வைக்கப்பட்டன. இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து விழுப்புரத்தில் தடையை மீறி பாமக நிறுவனர் ராமதாஸ் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தார். அரசின் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தமிழக அரசு ஒருதலைபட்சமாக வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுவதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசை கண்டித்து மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசு ஒருதலைபட்சமாக வன்னியர்களுக்கு எதிராக ஒருதலைபட்சமாக செயல்படுவதை தமிழகத்தில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்வோம். மற்ற மாவட்டங்களிலே தமிழகம் எங்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். விழுப்புரம் ரயில் நிலையம் முன்பு நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட ராமதாஸ் மற்றும் பாமகவினர் 500 பேர் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். மாலையில் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மரக்காணம் கலவர பகுதியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையிலான குழுவினர் பார்வையிட வந்தனர். அப்பகுதியில் 144 தடை உத்தரவு இருப்பதாக போலீசார் தெரிவித்ததால் வைகோ உள்ளிட்டோர் திரும்பச் சென்றனர். வரும் மே 3ஆம் தேதி மதிமுக குழு மரக்காணம் பகுதிகளை நேரில் பார்வையிடும் என்று வைகோ அறிவித்துள்ளார்.